அமுது படைக்கும் அந்த ஆண்டவனுக்கே அமுது படைக்கும் விழா தான் அன்னாபிஷேகம். எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிறவர் சிவன். அதை போற்றும் விதமாக தான் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி நாள்ல எல்லா சிவாலயங்கள்லயும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது. சாம வேதத்துல இந்த நிகழ்வு அகமன்னம் அல்லது அகமன்னாதோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த வகையில ஐப்பசி மாத பௌர்ணமியில சிவபெருமானுக்கு சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஈஸ்வரன் சூரிய வடிவம், அம்பாள் சந்திர வடிவம் என்கிறது வேதம். அதனால சந்திரனோட தானியமான நெல்லிலிருந்து கிடைக்கிற அரிசி அம்பாள் அம்சம் ஆகுது. நெல்லிலிருந்து கிடைக்கும் அரிசியின் வடிவமாக திகழ்கின்ற அம்பாள் ஈசனை சேரும் நாள் தான் ஐப்பசி பௌர்ணமி நாள். அதனாலதான் இந்த நாள்ல ஈசனை தரிசிக்கிற தம்பதிகள் ஒற்றுமையா வாழ்வாங்க அப்படின்னும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் அப்படிங்கறதும் நம்பிக்கையா இருக்கு. சந்திரனை சூடிக்கொண்ட சிவபெருமான் பௌர்ணமி தினத்துல அமிர்த கலை, அதாவது சந்திரனோட 16 கலைகளோடு கூடி பூரண மகிழ்ச்சியோட இருப்பாராம். அதிலும் புண்ணியம் தரக்கூடிய துலா மாதமான ஐப்பசியில வர்ற பௌர்ணமி தினத்துல சிவபெருமான் ஆனந்த நிலையில யோகத்துல ஆழ்ந்திருப்பார். அப்படிங்கிறதுனால அந்த நாள்ல அவருக்கு செய்யப்படுற அன்னாபிஷேகம் எல்லா அபிஷேகங்களையும் விட உயர்ந்ததா போற்றப்படுது. ஐப்பசி பௌர்ணமி தினத்துல நிலத்துல அறுவடையான புது நெல்லை குத்தி புடைத்து அதை அவித்து வடித்து அன்னம் சமைப்பாங்க. இந்த அன்னத்தை சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு காய்கனிகளால அலங்காரம் பண்ணி சகலவிதமான திரவியங்களாலையும் சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வெற்றிலை கொண்டு அலங்கரிக்கப்படுது. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறவங்களோட வீட்டுல சகல மங்கள நிகழ்வுகளும் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பக்தர்கள் சாப்பிட்டது போக மீதம் இருக்கிற அன்னம் அந்த ஊர்ல இருக்கிற குளம், ஏரிகள்ல கரைக்கப்படுது. அந்த அன்னம் மீன்களுக்கு உணவாகிறது மட்டும் இல்லாம மீன்கள் பெருகி அந்த நீரோட மாசுகள் நீங்குகிறது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாகவும் சிறப்பானதா இருக்கு. இப்படியாக மெய்ஞானம், விஞ்ஞானம், ஜோதிடம் அப்படின்னு எல்லா சிறப்புகளையும் கொண்டது இந்த அன்னாபிஷேக திருவிழா. இந்த நாள்ல ஈசனை வழிபட்டு அன்னத்தை பிரசாதமா உட்கொண்டு நலம் பெற விரும்புகிறோம்.